செய்திகளாக கடந்து போவோம். எடுத்து வாசிப்போம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், பாருங்க, இதுவும் நாம் பேசின அதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, இது எல்லாருக்குமான உபதேசம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான உபதேசம். எல்லாருக்கான உபதேசம் என்பது வேறு. இது சபையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான உபதேசம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட என்ன எழுதியிருக்குது? கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். அப்படியானா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் நீங்க புரிந்து கொண்ட அர்த்தம் என்ன? அது வரைக்கும் நீங்க புரிந்து கொண்ட உங்களுடைய புரிதல் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் அப்படின்னா என்ன? உலகத்தின் வழிபாடுகளுக்கு கிறிஸ்தவன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? உலக எந்த வழிபாடுகளுக்கும், உலக எந்த பாரம்பரியத்துக்கும், உலக எந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும், உலக எந்த உறவுகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுமா? மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒருத்தர் சொல்றார். சேஷரா அப்பதான் அங்கீகரிக்கிறாரு. பாப்பா பின்னாடி பாப்பா சேஷனா ஏசுகிறாரு சொல்லியிருக்காரு. அவன் வந்துட்டே இருக்கும்போது என்ன சொல்றான்? ஐயா கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன தோக்குனாரு, இறந்து போயிட்டாரு. நான் போயிட்டு என்ன பண்றேன் அடக்கம் பண்ணிட்டு வரேன். நல்ல விஷயம் தானே? தகப்பனாரை அடக்கம் பண்ண வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை தானே? நான் ஆண்டவர் என்ன சொன்னார்? மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள். நீ என்ன பண்ணு? சீஷர்களுக்கு என்று ஒரு சில தகுதிகள் இருக்கிறது. அது ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு தகுதிகள் இருக்கிறது. அவன் தெரிந்து கொண்டது விசுவாசியாக அல்ல. விசுவாசி வேற. அது திரள் கூட்டம் வந்தது பாருங்க, 5000 பேர் 3000 பேர் வந்தது பாருங்க. அப்பத்தையும் ஆகாரத்தையும் சாப்பிட, அற்புதத்தை அதிசயத்தை எதிர்பார்த்து வந்தது பாருங்க. அது வேற கூட்டம். அது வரும், அது போகும். சீஷன் என்பவன் சீஷர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவர் இடத்துல எழுதியிருக்கு, தம்மோடு இருக்கவும். சீஷர்களை எதுக்கு தெரிந்து கொண்டாரா? எப்பவுமே அவரோடு இருக்க தெரிந்து கொண்டார். அப்ப இந்த சீஷனை தெரிந்து கொண்ட கொஞ்ச நேரத்திலேயே இவன் என்ன பண்றான்? வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான். யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால், எனக்கு சீஷனாக விரும்பினால், அவர் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? தன்னை தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சிலுவைன்னா என்னது? பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற போராட்டங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அவமானங்கள். ஐயா, நீ கிறிஸ்தவனா இருந்தால் நிச்சயமா உனக்கு அவமானம் வரும், உனக்கு பாடுகள் வரும், உனக்கு பிரச்சனைகள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமா சொல்ல முடியாது, தாங்க முடியாது. அநேக துன்பங்கள் ஒரு குடும்பத்துக்கு வரும். அத்தனை கைவிடாம புடிச்சுக்கிட்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டு பண்ண மாதிரி என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் கத்தரை விட மாட்டேன்னு புடிச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. அவைகள் எல்லாவற்றையும் கத்தர் ஒண்ணு என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்தில் நீ வாழும்போது யாரெல்லாம் உங்க ஏசுறாங்களோ, யாரெல்லாம் உங்க பேசுறாங்களோ, யாரெல்லாம் உங்க அவமானப்படுத்துறாங்களோ, உங்களை தலைமுடிய வைத்தாங்களோ, நீங்கெல்லாம் சபைக்கு போறீங்களே, நீங்கெல்லாம் கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்களேன்னு சொல்லி உங்களை கேவலமா பேசுறாங்களோ, உங்களுக்கு ஏன் வருது வியாதி, உங்களுக்கு ஏன் பேய் பிடிக்குது, உங்க குடும்பத்துல ஏன் சண்டை வருது, உங்களுக்கு ஏன் ஆசீர்வாத பிரச்சனை வருது, நீங்க ஏன் பசி பட்டினிமா இருக்கிறீங்க, உங்க தேவன் தான் ஐஸ்வர்ய சம்பந்தராச்சே அப்படி என்று சொல்லி உங்களை எல்லாம் யார் இழந்தார்களோ, யாரெல்லாம் பேசுறாங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாகவே உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க, உங்களை இப்படியே இந்த நிலைமையிலே இருக்க தேவன் அழைக்கவில்லை. அடுத்த கட்டத்துக்கு மாற்றுவார் நிச்சயமாக. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? இவைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? கூட தரப்படும். எல்லாம் இவைகள் எல்லாம் சொல்லி சொன்னாங்க. உலக ஆசீர்வாதங்களை தான் சொன்னாரு. உலக ஆசீர்வாதம், உலக சம்பத்தை, உலக சந்தோஷத்தை, உலக சமாதானத்தை தான் சொன்னாரு.
இவைகள் எல்லாம் சொல்லும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் கரத்தில், அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இங்கே நாம் மறிக்க வேண்டிய காரியத்தை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் என்ன பண்ணணும்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்கணும். அதான் சிஷ்யர்கிட்ட சொல்றாரு. தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் பெற்றோரையாவது, தன் பிள்ளையாவது, தன்னுடைய சொத்துக்களையாவது, ஆட்டையாவது, மாட்டையாவது, வீட்டையாவது விட்டிராதவன் எவனோ எனக்கு சீஷனா இருக்க தகுதி இல்லாதவன். நம்ம ஏதோ வந்த கூட்டமா, ஏதோ போற கூட்டமா, அற்புதத்தை பார்க்கிற கூட்டமா, அற்புத அதிசயத்தை உணர்ந்து கடந்து போகிற கூட்டமா, அவருக்கு சாட்சியா இருக்கணும்ங்கிற நமக்கு அந்த வைராகியம் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அவருக்காக நான் வாழ்வேன் என்ற பொறுமை இல்லையா? நான் ஏதோ போவேன் என் தேவைக்காக, என் தேவை முடிஞ்சதை நான் போயிடுவேன். அப்படியா? அதற்காக அழைத்திருக்கிறார். நான் யோசனை பண்ணி பாருங்க. தேவன் நம்மை அழைப்பு பாருங்க. என்ன சொல்லி அழைச்சிருக்கிறார்? இவர்கள் என் பிள்ளைகள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும், யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளாவதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. தகப்பனுக்கு இருக்கிற அதே அதிகாரம். தகப்பன் செயல்பட்ட விதமாய் செயல்பட வேண்டும் என்கிறதான ஒரு வெளிரங்கமான ஒரு வைராகியம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதற்காகத்தாங்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். சுகத்துக்காக வரவங்க, ஏதோ கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தினா, ஏதோ சுகமளிக்கும் கும்பல் நடத்தினா நிறைய கும்பல் போவோம். விடுதலை போயிடும். 5000 பேர் சாப்பிட்டாங்க எழுதி இருக்குது, 3000 பேர் சாப்பிட்டாங்க எழுதி இருக்குது. அப்ப துணிக்கைகளை, மீன் துண்டங்களை 120 பேர் தான் மேல் வீட்டு அறையில் ஏறினாங்க. சொல்லுங்க, 120 பேர் தான் மேல் வீட்டு அறையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தாங்க. அப்போ வைராகியமாய் வாழ்ந்தவர்கள் 5000 பேரா இருக்கலாம், 3000 பேரா இருந்திருக்கலாம், இன்னும் திரள் கூட்டமா இருந்திருக்கலாம். வைராகியமாய் வாழ்ந்தவர்கள், கர்த்தருடைய வாக்கை நிறைவேற்றினவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் 120 பேர் பெந்தோகஸ்து நாளிலே மேல் வீட்டு அறையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக அவர்கள் செயல்பட, சபையில் விரிவாக விசுவாசிகளை கர்த்தர் பக்கமாய் திருப்ப செயல்பட்டவர்கள். மற்ற பேரெல்லாம் சத்தியத்தை பேசாதவங்க, சாட்சியா நிக்காதவங்க, ஏதோ வருவாங்க ஏதோ போவாங்க. அவங்களுக்குள்ளவே விசுவாசம் இல்லை, அவங்களுக்குள்ளவே சத்தியம் இல்லை, அவங்களுக்குள்ளவே கடவுள் செயல் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இல்லை. உலக வழிபாடுகளை தேடி போறாங்க. யார் என்னென்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்பாங்க. இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. நல்ல வாலிபமான அழகான பிள்ளைகள், நல்ல படிக்கிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் கால் ஒரு கருப்பு கயிறு அசிங்கமா கட்டி வச்சிருக்கு. ரொம்ப வெக்கமா இருக்கு. நல்ல வசதியா ஃபிட்டாமா இருக்கான், கோட்ஸுமே போட்டுருக்கான், கால் ஒரு கருப்பு கயிறு கட்டி இருக்கான். யாரோ கட்டினா கட்டிட்டு போறாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் நீங்க கூட கட்டினா கட்டுறீங்க. யோசனை பண்ணி பாருங்க. பெருசா சிலுவை போட்டிருக்கான், பெருசா படம் போட்டிருக்கான். வீட்டுல பெரிய மனிதத்தை கொண்டு போய் சர்ச்சில் படுத்துறான். நம்ம சர்ச்சில் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் அலோடு இல்லை. அவன் உடம்பு சரியில்லைன்னா குழந்தைக்கு கழுத்துல பெருசா என்ன பண்றான், ஆயுதம் வச்சுக்கிறான். அப்புறம் எங்க உங்க விசுவாசம்? அப்புறம் எங்க உங்க நம்பிக்கை? உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதே வசனம், அதே ஆலோசனை 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இங்க மறிக்கிறீங்க உலகத்தின் வழிபாடுகளுக்கு. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன பண்றீங்க? எழுந்துக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இங்க 20வது வசனத்துல நீங்க மறிக்கிறீங்க. எதற்கு மறிக்கிறீங்க? பாவத்துக்கு மறிக்கிறீங்க, அநீதிக்கு மறிக்கிறீங்க, உலக வழிபாடுகளுக்கு மறிக்கிறீங்க, சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மறிக்கிறீங்க, கர்த்தருக்கு விரோதமான செயல்களுக்கு மறிக்கிறீங்க, பாவத்துக்கு மறிக்கிறீங்க. மரிச்சு எதற்கு எழுந்திருக்க சொல்றார் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தால் தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவின் பக்கத்துல இருக்கிற மேலானவைகளே நீங்கள் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். எது மேலானவைகள்? கீழானவைகள் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மேலானவைகள் எல்லாம் முதல்ல கீழானவைகள் எது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கீழானவைகள் எடுத்து வாசிக்கிறோம். உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம்.
அவர்கள் தேவர்களின் ஐயா உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். என்னவா என்னவா எல்லாரும் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சுக்கோ. கரெக்டா 14 நிமிஷம். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால என்ன பண்ணணும்? சுட்டெரிக்கப்படுவாய். வாசிக்கிறோம். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீ அவைகளால் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அவைகளிலே இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் என்னமா என்ன பண்ணக்கூடாது? இச்சியாமல், விருப்பப்படாமல். வெள்ளியையும் பொன்னையும் நீ என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது, விருப்பப்படாமல். அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. நல்ல அறிவுரைய ஆலோசனைய சொல்லி அனுப்புறார். எங்க இருந்து? வனாந்தரத்திலிருந்து. வனாந்தரத்திலிருந்து எங்க அனுப்புறாரு? கானான் தேசத்துக்குள்ள அனுப்புறாரு. கானான் தேசத்துக்கு உள்ள போகும்போது என்ன நடக்கும்ங்கிறத சொல்லி அனுப்புறாரு. அங்க விக்கிரகங்கள் இருக்கும். அந்த விக்கிரகங்கள் பொன்னாலையும் வெள்ளியினாலும் செய்யப்பட்டிருக்கும். அந்த தேசத்து விக்கிரகங்களை நீ இச்சியாதே. அவைகளை என்ன பண்ண? நீ அக்கினியினால சுட்டெரி. அங்க நீ பார்த்த உடனே நாங்க தொங்கி போட்டு ஐயோ இவ்வளவு பொருள் கிடைச்சதே, இவ்வளவு பொருள் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு வழி போகாத. நான் உனக்கு இங்க இருந்தே சொல்லி அனுப்புறேன். வெளியே சொல்லுங்க. சொல்லி உபாகம புத்தகத்தை சொல்லி அனுப்புறேன். அப்படியே போற ஜனங்கள் எல்லாம் போறாங்க. நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோசுவா கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு ஒரு பாபிலோன சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் அவன் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு கூடாரத்துக்கு நடுவுல ஒரு குழிய தோண்டி அந்த குழியில மூடி புதைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்றாரு. யாரு? அவர் பேர் என்ன பேரு? என்ன பேரு? யார் சொன்னது? கை தட்டுங்க. அவர் பேரு ஆகா. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. என்ன பண்ணாத? அவைகளை நீ இச்சிக்காத, அவைகளை நீ எடுத்துக்கொள்ளாத, அவைகளை நீ அக்கினியில சுட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன உடனே மனசு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மாறிடுச்சு. இங்க சொல்லி அனுப்புற அந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை நீ கற்றுக்கொள்ளாத. அந்த விக்கிரகங்கள் வெள்ளியினால பொன்னினால செய்யப்பட்டிருந்தா அதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளாத. அதை பார்த்து நீ இச்சிக்காத. இன்னைக்கு 1 2 3 கம்பலாம். அப்புறம் வயசான ஒரு 60 வயசு கிழவி இங்க மாட்டி இங்க இருந்து கொண்டு போய் அப்படி காதை அப்படி சுத்திக்கிட்டு மேல அந்த மாட்டு கீழே ஒரு கோல்ஸ் போட்டுருக்குது, அதுக்கு மேல ஒரு கோல்ஸ் போட்டுருக்கு. 60 வயசு கிழவி பாட்டு. இதெல்லாம் யார்கிட்ட? கிறிஸ்தவங்க கற்றுக்கொண்ட கலாச்சாரமா? தெரியாம கேட்க தம்பி சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் வெளிவந்த கலாச்சாரமா இது? இங்க ஒரு வளையம் போடுறோம். அந்த வளையத்துக்கு மேல இன்னொரு வளையம் போடுறோம். இங்க பட்டையான பண்ற வெளியில ஒரு நெக்லஸ் மாதிரி கிறிஸ்தவர்கள் கிட்ட கற்றுக்கொண்ட இது வேதத்துல இருக்கிற கலாச்சாரம். ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இடம், நீ சுதந்திரிக்கப்பட வேண்டிய தேசத்துக்கு போய் அங்கே நீ வம்சமா காலகாலமா தலைமுறையா வாழ போறவன். அங்க போய் அவங்க கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு அவங்களோட கூட நீ வாழ்ந்தீங்கன்னா அது ஆண்டவருடைய சாபம், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்ல. இப்போ ஒண்ணுமே தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணுமே தெரியாது. நம்ம எத்தனை காதுலன்னா எத்தனை ஓட்டனா ஒரு சிலர் பாக்குறேன். இங்க இருந்து லைனா இடம் இல்ல, இடம் இருந்தா இன்னொரு காது கூட வாங்கி அந்த தையல் போட்டு ஒட்ட வச்சு. யாராவது டாக்டர் படிச்சிருக்கிறவங்க, யாராவது அவங்களுக்கு நல்ல சர்ஜன் யாராவது தெரிஞ்சா ஐயா எனக்கு இன்னொரு காது அட்டாச் பண்ணுங்க. ஒரு காது போதாது, இன்னொரு காது அட்டாச் பண்ணுங்க. இந்த காதுல முடிஞ்சு போச்சு, ஓட்ட போடுறது.
சொல்லி அனுப்புறாரு. அப்ப என்ன பண்ணா, அவைகளின் மேலே இப்ப தெரியுதுங்களா எது கீழானதுன்னு? அப்ப கீழானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரணாக நடப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி விடுவது. சவுல் எதுக்கு தள்ளப்பட்டார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அவன் தள்ளினதுனாலே சவுல் தள்ளப்பட்டார். ஆண்டவருடைய அவரு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து அதனால் கர்த்தர் உன்னை தள்ளிவிட்டார். அப்ப கீழானது எது? ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறேன். கீழானது தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு விரோதமாக நடந்து கொள்வது கீழானது. அப்ப தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிற மேலானது எது? பரலோக ராஜ்யம். அதாவது அதே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி தேடுங்க, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க, நித்தாமுடைய சமூகத்தை தேடுங்க, ஜெபத்துல உறுதியா தெரிந்துருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, கர்த்தராலே எல்லாம் ஆகும் சொல்லி நம்புங்க, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்ல 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 உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களால் அளவிட முடியாத முடிவு வரும். எப்படி வருமா? வேதவசனம் சொல்லுகிறது, அமுக்கி புரிந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி வருமா. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது ஐயா நீ வேணான்னு தலனால அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்க மடியில் வைப்பாங்க, அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. போதும் சொல்றதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. தாவீது கிட்டையும் சாலமோன் கிட்டையும் போதும் சொல்றதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. மோசே கிட்டையும் யோசுவா கிட்டையும். என்னுடைய சொல்லுங்க, என்னுடைய சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் தேவனுக்கு வருகிற ஆசீர்வாதம். அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் கட்டாத ஆசீர்வாதம் எல்லாம் கருப்பு பணம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப அது அங்கீகரிக்கப்படாத ஒரு பணம், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத பணத்தை என்ன பண்ணுவாங்க? எங்கேயோ லாக்கர் பண்ணி எங்கேயோ பெனாமி பேர்ல சொத்து வாங்கி போட்டிருப்பான். அதுக்கான சரியான கணக்கு வழக்கு இருக்காது. அப்புறமா எங்கேயாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா ரெய்டு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? பிளாக் பண்ணி எடுத்துட்டு போய் அரசாங்க கல்யாணம் வந்து சேர்ந்து. அதுதான் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம். அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னொடுக்கும் அங்க கலாபரியை கட்டி அங்கங்க கஜானாவில் அங்கங்க கணக்கு அரசாங்கத்துக்கு கணக்கு கட்டி சேர்க்கிறது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். புற வழியாக வருகிற ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. தேவனுடைய எல்லையை தாண்டி வருகிற ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமான செயல்களால் வருகிற ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு நிலை நிற்காது. அது நம்மை மேன்மை உள்ளவர்களாக்காது. அதனாலதான் சொல்றாரு, கீழானவைகளே அல்ல, நீங்க என்ன பண்ணுங்க? மேலானவைகளை தேடுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை அமைப்பே இழிவான ஆதாயத்துக்காக, இழிவான காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக இருக்கக்கூடாது என்பதுதான். நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ பழகிக்கொள்ளணும். எப்படியானா சேர்ந்த சொத்து அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நீதி நேர்மை வழுவாமல் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக தீர்ப்பு வழங்குகிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன பேர் தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதி. நான் ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதனால அவர் சொல்றாரு, நான் தான் பரிசுத்தனா இருக்கணும், நீங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? நான் பரிசுத்தர், ஆகையால நீங்கள் உங்கள் எல்லா செய்கைகளிலேயும் எப்படி இருங்க? அதுதான் கிறிஸ்தவம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்காக வைராக்கியமா வாழுங்க. இந்த உபவாச நாட்களில நமக்கு இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கிட்ட நம்ம போறதுக்கு நம்ம முன்னெடுங்க. நம்ம பின்னாடி போறதுக்காக அல்ல, வெளியே சொல்லுங்க, முன்னாடி வர்றதுக்காக கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்காக, ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்காக, கொஞ்சம் பரிசுத்தத்தில இருந்து இன்னும் அதி பரிசுத்தத்துக்காக, கொஞ்சம் மேன்மையிலிருந்து இன்னும் அதிக மேன்மைக்காக நம்மை உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் இந்த உபவாச நாட்களிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.